சங்கீதம் 92. 12வது வசனத்தை வாசிக்கலாமா? சங்கீதம் 92, 12. சங்கீதம் 92. நீதிமான் பனையை போல் செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல் வளருவான். கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம், செபிப்போம். கிருபையுள்ள ஆண்டவரே, நீர் கொடுத்த வார்த்தைக்காக நன்றி அப்பா. உங்களோடு பேசுங்க ஆண்டவரே. உங்க சத்தத்தை நாங்க கேட்கணும், உங்க சத்தத்தை நாங்க கேட்கணும். தெய்வம் எங்களோடு பேசுங்க. இயேசுவின் மூலம் துதிக்கணும் தகப்பனே, ஆமென். வாசிப்பா அந்த வசனத்தை. பனையை போல செழித்து. இன்னைக்கு செய்தியோட தலைப்பு என்னன்னா, நீதிமானுக்கு வரும் ஆசீர்வாதங்க. நீதிமானுக்கு வரும் ஆசீர்வாதம். நாமெல்லாம் நீதிமானா இல்லையா? நாமெல்லாம் நீதிமானா இல்லையா? ஆமா. யார் சொன்னா அப்படின்னு? எஸ், யார் சொன்ன உங்களுக்கு? நாங்க பைபிள் சொல்லுங்க நாமெல்லாம் நீதிமான்னு. எங்க தெரியுமா சொல்லுது? ரோமர் 5:1 சொல்லுது. அத மேல் வசனத்தை மட்டும் யாராவது வாசிங்களேன். ரோமர் 5:1. இவ்விதமாக எப்படியா? கர்த்தராகி இயேசுவை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டதுனால நான் நீதிமான். கிரியையினால அல்ல, கிருபையினால நான் நீதிமான். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. கிருபையா என்னை ரட்சித்தாருங்க, கிருபையா என் பாவத்தை மன்னித்தாருங்க. இப்ப எனக்கு ஒரு ஐடென்டிட்டி இருக்குங்க. என்ன ஐடென்டிட்டி தெரியுமா? நான் நீதிமானம். கேட்கும் போதே சந்தோஷமா இருக்குது. ஆண்டவரே நான் நீதிமான். அப்ப நீதிமானுக்குன்னு வர ஆசீர்வாதம் ஏன் தெரியுமா? இது இந்த பிரசங்கத்தை கர்த்தர் 2 வாரத்துக்கு முன்னாடி அந்த வார்த்தையை பேசும்படி மனசுல ஒரு எண்ணத்தை கொடுத்தார். நான் யோசிச்சு பார்த்துட்டு இருந்தேன், ஏன் ஆண்டவர் இந்த வார்த்தை அப்படிங்கும் போது ஒரு திருச்சபை அந்த விசுவாசிகளுக்கு ஆசீர்வாதத்துக்கான வழியை சொல்லி தரணும், கர்த்தருக்கு பயப்படுற வழியை சொல்லி தரணும். 2வது கர்த்தர் பிரியமா எப்படி வாழ்றதுன்னு சொல்லி தரணும், கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தப்படுறதை சொல்லி தரணும். இதெல்லாம் சொல்லி தரணும். அப்படிங்கும் போது இங்க ஆசீர்வாதமான வழிக்கான ஒரு செய்தியை தான் நீ படிக்க போறோம். என்னவா? நீதிமானு பனைய போல செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல வளரும். நிறைய மரம் இருக்குல்ல, நிறைய மரம் இருக்குல்ல. வேப்ப மரம் இருக்குது, மாமரம் இருக்குது, நிறைய மரம் இருக்குது, சொல்லிக்கிட்டே போலாம். ஆனா ஏன் இங்க 2 மரத்தை மென்ஷன் பண்றாரு? பனையை போல, கேதுரு மரத்தை போல. ஏன்? அதுக்கு என்னங்க, அதுக்கு என்ன சிறப்பு இருக்கு? உயரமா இருக்கும். வேற கேதுரு மரத்துக்குன்னு ஒரு சிறப்பு இருக்குங்க. அது என்னவா? லீபனோன்ல உள்ள கேதுரு மரம். லீபனோன்ல உள்ள கேதுரு மரத்துக்கு ஒரு சிறப்பு இருக்கு. அந்த மரத்து கீழே ஒரு பெரிய மரம், சரிங்களா, நல்லா வளர்ந்த மரம். அந்த மரத்து கீழே ஒரு 5000 பேர் தங்கலாமா. இது ஹிஸ்டரி சொல்லுது. எத்தனை பேரா? மாமரத்துக்கு போய் நின்னீங்கன்னு வைங்க, தலை வேணா வெயில் இல்லாம இருக்கலாம், காலில் வெயில் அடிச்சுட்டு இருக்கோம், ஒருத்தர் தங்க முடியாது. ஆனா இங்க 5000 பேர் தங்கலாமா. யோசிச்சு பாருங்க. அப்ப அதோடைய தோற்றம் எப்படி இருந்திருக்கும்? அதோடைய தோற்றம் எப்படி தெரியுமா இருக்கும்? வேணா வீட்டுல போயிட்டு நீங்க போன்ல சர்ச் பண்ணி பாருங்க. லீபனோன்ல உள்ள கேதுரு மரம் 5000 பேர் தங்கலாமா. 2வது அந்த மரத்துல அந்த கட்டையை வச்சுதான் சாலமோனு தேவாலயத்துல பயன்படுத்தினார்னு சொல்றாங்க. உதாரணத்துக்கு ஒரு வசனத்தை வாசிங்க. உன்னத பாட்டு 3:9. உன்னத பாட்டு 3:9 எடுத்து வாசிங்க. உன்னத பாட்டு 3:9. உன்னத பாட்டு எங்க இருக்கும் அப்படின்னா பழைய ஏற்பாட்டுல இருக்கும். எஸ். சாலமோன் ராஜா. சாலமோன் யாரு? ஒரு பெரிய நாணி சூஸ் பண்ண மரங்க அது. என்ன பண்ணாராம்? ரதம் எதுல பண்ணாராம்? லீபனோன்ல உள்ள கேதுரு மரத்துல பண்ண மரம். யாரு? சாலமோன் ஞானி. நல்லா படிக்கணுங்க அந்த பாடத்தை. ஏன் தெரியுமா? அந்த கேதுரு மரம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங். என்னவா? ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங். அடுத்து ஏன் ஸ்ட்ராங்னு சொல்றாங்களாம்? அதோட வேர் இருக்குல்ல, அப்படியே வளர்ந்துகிட்டே போகுமா. வளர்ந்துகிட்டே போய் சுத்தி உள்ள பாறையை டைட் பண்ணிக்குமா. சுத்தி உள்ள பாறையை டைட் பண்ணிக்குமா. அப்ப அந்த டைட் பண்ணும்போது எவ்வளவு பெரிய புயல் வந்தாலும், கட்புயல் வந்தாலும், காற்று அடைத்தாலும் அது ஒருபோல அசையாது. அதனாலதான் தெய்வம் சொல்றாரு, நீதிமானுக்கு புயல் போல பிரச்சனை வரலாம், ஆனா அவன் அசையவே மாட்டாங்கிறாரு. அல்லேலூயா. நீதிமானுக்கு புயல் போல பிரச்சனை வரலாம், கடும் புயல் போல வரலாம், சாய்க்கிற மாதிரி வரலாம், ஆனா மரத்தை அசைக்கவே முடியாது, நீதிமான அசைக்கவே முடியாது.
இன்னொன்னு அந்த மரத்துக்கு ஒரு தனித்தன்மை இருக்கு. என்னன்னா, அந்த மரத்தோடைய செடி இருக்கு தெரியுமா, அது ஒன்னோடு ஒண்ணு இணைஞ்சிருக்குமா. ஒன்னோடு ஒண்ணு இணையும் போது அதுல இருந்து பிசின் மாதிரி ஒரு லிக்விட் வருமா. அந்த லிக்யூட்ல இருந்துதான் தைலம் பயன்படுத்துவாங்களாம். உன்னத பாட்டு 4:11 எடுத்து வாசிங்களேன். உன்னத பாட்டு 4:11. என் மனவாட்டியே. ஆஹ் உம் உம் ஆஹ் உம் லீபனோன்ல உள்ள வாசனை. ஒரு கப்பல்ல வந்துட்டு இருக்கிறோம், ஒரு 25 கிலோமீட்டர் இருக்கு உன்ன ரீச் ஆக அப்படின்னா, லீபனோன் ரீச் ஆக 25 கிலோமீட்டர் இருக்கு அப்படின்னா, அங்கேயே வாசம் அடிக்க ஆரம்பிச்சிருமா. மரம் கண்ணுக்கு தெரியுமா, ரெண்டாவது வாசனை அடிக்க ஆரம்பிச்சிருமா. இங்க ஆண்டவர் சொல்றாரு, ஒரு நீதிமான் பிறருக்கு வாசனையாக, பிறருக்கு ஆசீர்வாதமாக ஒரு நீதிமான் இருப்பான். எஸ், எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் தெரியுமா. பனைய போலனா, பனைய போலனா என்ன தெரியுமா அர்த்தம், இருக்கிறதுல உயரம். எல்லா மரத்தை காட்டிலும் பனை மரம் பெருசு. ரெண்டாவது, அது தோட்டத்துல வைக்கணும்னு தேவையில்ல, வனாந்திரத்துல வச்சாலும் கனி கொடுக்குமா. 140 டிகிரி 160 டிகிரியும் தாங்கும். நான் தோட்டத்துல இருந்தாதான் கனி கொடுப்பேன்லாம் சொல்லாது. அங்க இருந்தாலும் என்ன செய்யுமா, எல்லா சூழ்நிலையிலும் நீதிமான் கனி கொடுப்பான். இதெல்லாம் ஒரு பாடம். இப்ப நீதிமானுடைய சந்ததிக்கு தெய்வம் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். என்ன தெரியுமா ஆசீர்வாதம்? நீதிமொழிகள் எடுத்து வாசிங்க, இதான் செய்தியே. 20:7. நீதிமொழிகள் 20:7. எல்லாம் போக்கஸ் பண்ணுங்க. பைபிள் இல்லைன்னா டிவியை பாருங்க, கையில வேதாகம் இருந்துச்சுன்னா வேதாகமத்தை பாருங்க. ரொம்ப முக்கியமான ஒரு வசனம். நீதிமான் தன் உத்தமத்துல நடக்கிறான், அவனுக்கு பிறகு அவன் பிள்ளைகளும் பாக்கியவான். பேர்பட்ட வார்த்தை தெரியுமா. அந்த வார்த்தையை காலைல உட்கார்ந்து படிக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷம். நீதிமான் தன் உத்தமத்துல நடக்கிறான், அவன் உத்தமத்துலதான் நடப்பான். நீதிமான் உத்தமத்துலதான் நடப்பான். ஆனா அவனுக்கு பிறகு, அவனுக்கு பிறகுனா என்ன என்ன அர்த்தங்க, அவன் இல்லாம போனாலும் அவன் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். நான் இல்லாம போலாம், நீங்க இல்லாம போலாம், ஆனா உங்க சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். சந்ததிக்கான ஆசீர்வாதம் நீதிமான். நாம் நீதிமானா வேதம் சொல்லுது, நீதிமான் உத்தமத்துல நடப்பான், அவனுக்கு பிறகு அவன் சந்ததியும் ஆசீர்வதிக்கப்படும். நம்ம சந்ததி எப்படி வாழணும் நமக்கு தெரியுமா? தெரியாதுங்க. ஆனா பைபிள் கொடுக்குதுங்க, நான் உத்தமத்துல வாழ்ந்தேன்னா என் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும் ஆண்டவர் சொல்றாரு. இவ்வளவு பெரிய விஷயம். இன்னொரு வசனத்தை எடுத்து வாசிங்களேன். நீதிமொழிகள், அதே சங்கீதம் 37, 25, 26 வாசிங்க. சங்கீதம் 37, 20. இதெல்லாம் ஒரு இன்ட்ரோடக்ஷன் தான். நான் இளைஞனான இருந்தேன். தாவீது சொல்றாரு, நான் யூத்தா இருந்தேன், இப்ப வயசு வந்துருச்சு, கிழவன் ஆயிட்டேன், ஆனாலும் நான் ஒன்ன மட்டும் பார்க்கல. எதை பார்க்கலையா? நீதிமானுடைய சந்ததி அப்பக்கு அலைந்து திரியறத நான் பார்க்கலங்கிறாருங்க தாவீது. யோசிச்சு பாருங்க, இளைஞனா இருந்தேன், கிழவன் ஆயிட்டேன், நான் ஒண்ணு மட்டும் பார்க்கல. என்ன தெரியுமா பார்க்கல? நீதிமானுடைய சந்ததி அப்பத்துக்கு அலைந்து தெரியா. ஏன் தெரியுமா? பஞ்ச காலத்திலையும் போஷிக்கிற ஆண்டவரை நாம் ஆராதிக்கிறோம். எவ்வளவு பெரிய பஞ்சம் வேணாலும் இருக்கலாம், பஞ்சம் வரும்னு தெரிஞ்சு முன்பே யோசேப்பை அனுப்பின ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். பஞ்ச காலத்திலே நம்மை போஷிப்பார். நீதிமானுடைய சந்ததி எப்பேற்பட்ட பஞ்சத்திலும் போஷிக்கப்படும். வேதம் அப்படிதான் சொல்லுது. வசனத்தை கிளைம் பண்ணணும், ரொம்ப முக்கியம். ஆண்டவரே, நான் இல்லாம போலாம் ஆண்டவரே, பெரிய பஞ்சம் வரலாம் ஆண்டவரே, ஆனா எங்களுடைய சந்ததி அப்பத்துக்கு அலைந்து திரியாது. சோர்ந்தே போவேனா, என் பிள்ளையோட எதிர்காலம் எப்படி இருக்குன்னு தெரியலையே. கர்த்தருடைய அதெல்லாம் நமக்கு கவலை பண்ணணும் தேவையில்லை, அதெல்லாம் கர்த்தருடைய வேலை. என் பிள்ளையோட எதிர்காலம் அவன் இடத்துல இருக்குது, எதை குறித்து கவலைப்படணும் தேவையில்லை. அதன் காலத்துல நேர்த்தியாய் செய்கிற ஆண்டவரை நாம் ஆராதிக்கிறோம். அதன் காலத்துல நேர்த்தியாய் செய்வாராம், நிச்சயம் செய்வார், நிச்சயமாவே செய்வார். ஆமென். இன்னொரு வசனத்தை வாசிங்களே. நீதிமொழிகள் 11:21 எடுத்து வாசிங்க. நீதிமொழிகள் 11:21. 11:21. கையோட கை கோத்தாலும் அப்படின்னா என்னங்க அர்த்தம்? ஒரு நீதிமான அடிக்க ஒரு தேசமே கையோடு கை கோத்து வந்தாலும் துன்மார்க்கன் தண்டிக்கப்படுவான், நீதிமான் விடுதலையாக்கப்படுவான். கையோட கை கோத்தாலும் ஒரு தேசமே ஒரு நீதிமானுக்கு விரோதமா கைகோத்து வந்தாலும்
அவன் தண்டிக்கப்படுவான், கை கோக்குறவன். ஆனா நீதிமான் விடுவிக்கப்படுவான். அதனாலதான் தாவீது எழுதி வச்சிட்டார், நீதிமானுக்கு வரும் துன்பங்கள். நீதிமானுக்கு துன்பம் வராதுன்னு சொன்னா இன்னைக்கு நிறைய பேருடைய பேஸ்ல சிரிப்பு வந்திருக்கும். துன்பம் அநேகமா இருக்குன்றாரு. இந்த உலகத்துல உங்களுக்கு உபத்திரம் உண்டுன்றாரு. இயேசு அழைக்கும் போதே எப்படி திரும்ப அழைக்கிறாரு? இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஒரு அந்த அந்த வார்த்தையை தான் பிடிச்சுக்கணும். நான் உலகத்தை ஜெயித்தேன், நான் சாந்தமும் மனத்தாழ்மையும் உள்ள ஆண்டவன். ஒரு காரியத்தை மறந்துடவே கூடாதுங்க. கையோடு கை கோத்து நமக்கு விரோதமா எத்தனை பேர் வந்தாலும் நாம் விடுவிக்கப்படுவோம், அவர்கள் தான் தண்டிக்கப்படுவார். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமா இருக்கும். அடுத்த வசனத்தை வாசிங்களேன். அந்த நின்றுங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியங்க. அப்படின்னா என்னங்க அர்த்தம்? கூடவே இருப்பாரு. நீங்க நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமா இருக்குமா, அவை எல்லாவற்றிலும் நின்று, கூடவே நின்று, அவனோடு இருந்து, அந்த பிரச்சனையின் மத்தியில அவன் கூட நின்று அவனை விடுவிப்பான். எஸ், அப்ப நான் ஒண்ணு மட்டும் யோசிச்சு பாக்குறாங்க. கேட்க நாதியே இல்ல, கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். எஸ், கேட்க நாதி கிடையாதுங்க. இன்னைக்கு காலைல ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன், ஆண்டவரே நமக்கெல்லாம் கேட்க நாதி இல்ல ஆண்டவரே, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். கேட்க நாதி இல்லாத ஜனம் தாங்க இந்த கிறிஸ்தவ ஜனம், விசுவாசிகள். கர்த்தர் தான் யுத்தம் பண்ணுவார், நிச்சயம் செய்வார், நிச்சயமாவே செய்வார். நம்ம எந்த சூழ்நிலையில கடந்து வரோம்னு கர்த்தருக்கு தெரியும், நேர்த்தியாய் செய்வார், நிச்சயமாவே செய்வார். ஹல்லேலூயா. இன்னொரு ஒரு ஆசீர்வாதம், அதே நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 26 வாசிங்க. நீதிமொழிகள் 14:26. இதான் ரொம்ப முக்கியம். அவன் பிள்ளைகளுக்கும், யாருக்கு? பிள்ளைகளுக்கும் பாதுகாப்பு, பிள்ளைகளுக்கு அடைக்கணும். இதெல்லாம் நீதிமானுடைய சந்ததிக்கான ஒரு ஆசீர்வாதம். என்ன தெரியுமா? முதல், அவன் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். இரண்டாவது, அவன் சந்ததிக்கு ஒரு விடுதலை உண்டு. மூணாவது, அவன் சந்ததிக்கு அடைக்கலம் உண்டு. 3 காரியம் சொல்லியிருக்கிறேன். ஒண்ணு ஆசீர்வதிக்கப்படும், இரண்டாவது விடுதலை உண்டு, மூணாவது அடைக்கலம் உண்டு. இது எல்லா நீதிமானுடைய சந்ததிக்கு நிறைவேறும். இப்ப நான் ஒரு நீதிமான சொல்ல போறேன். அந்த நீதிமான சொல்லும் போது அவனுடைய ஃபேமிலியில இது நிறைவேறுச்சா இல்லையா நீங்க தான் சொல்லணும். ஏன் நிறைவேறல அப்படின்னு சொல்லி நம்ம தியானிக்க போறோம். எடுத்து வாசிங்க 2 பேதுரு 2:8 எடுத்து வாசிங்க. 2 பேதுரு 2:8. இப்பதான் செய்தி ஆரம்பிக்க போறோம். 2 பேதுரு 2:8. கடைசி வார்த்தை தான் ரொம்ப முக்கியம். நீதிமானாகிய லோத்தை அவர் ரட்சித்திருக்கு. லோத்து யாரா? ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல. லோத்து யாரு? இப்ப பெரிய ஆசீர்வாதம் எல்லாம் சொன்னல. நீதிமான் பனையை போல செழித்து லீபனோனில் உள்ள கேதுரு மரத்தை போல வளருவான். நீதிமானுடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்படும், நீதிமானுடைய சந்ததி விடுவிக்கப்படும், நீதிமானுடைய சந்ததிக்கு அடைக்கலம் கிடைக்கும். இந்த வாக்கு தத்தம் எல்லாம் இந்த நீதிமானுடைய வாழ்க்கையில நிறைவேறிச்சா இல்லையா? மனைவி உப்பு தூணாயிட்டா, பிள்ளைங்க தவறான சந்ததிக்கு தாயாயிட்டாங்க, லோத்தோட ஃபேமிலி அழிஞ்சே போச்சு. இவன் ஒரு நீதிமான்னு வேதம் சொல்லுது. ஏன் இப்படி நடந்தது? சிந்திக்கணும்லங்க. ஏன் இப்படி நடந்துச்சு? நான் இதை படிச்சுட்டு இருந்தேன், எனக்கு ரொம்ப ஆச்சரியம். ஆண்டவரே, நீதிமானுக்கு இப்படிலாம் நடக்கும்னு சொல்றீங்க, ஆனா இந்த நீதிமானுக்கு எதுவுமே நடக்கலையே, என்ன காரணம்? என்ன காரணம்னு சிந்திக்கும் போது 3 காரணத்தை லோத்தோட லைஃப்ல இருந்து பாக்குறோம். அந்த 3 காரணம் நம்முடைய வாழ்க்கையில இருந்துச்சுன்னா வேண்டாம், ஆபத்து தான். எஸ், வாசிங்களேன். முதல் 2 பேதுரு 2:8. அந்த கடைசி வார்த்தையை அழுத்தி வாசிங்க. லோத்து அப்படின்னாலே என்ன அர்த்தம் அப்படின்னா, நான் ஒரு பேர் வச்சிருக்கிறேன், அவன் ஒரு வீக்கான ஆளு. என்னது? என்ன ஆளா? பக்கத்துல இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க, நீங்க வீக்கா ஸ்ட்ராங்கா? அதெல்லாம் கேட்கப்படாது. இங்க வாலிபர் எல்லாம் கேட்கவே மாட்டாங்க. ஏன்னா என்னை பத்தி உனக்கு தெரியும், உன்னை பத்தி எனக்கு தெரியும், நம்மளை பத்தி இந்த ஊருக்கே தெரியும். எதுக்கு நம்ம கேட்டுக்கிட்டு? நம்ம வீக்கா ஸ்ட்ராங்கா அவங்களுக்கு தெரியும். ஆண்டவரே, நான் ரொம்ப ரொம்ப வீக் ஆண்டவரே. லோத்து வீக்குங்க. எதுல தெரியுமா வீக்கா? எதுல வீக்கு தெரியுமா? டிவோஷன்ல வீக்கு. டிவோஷன்ல அவன் வீக்கு. ரெண்டாவது எதுல தெரியுமா வீக்கு? டிசிஷன்ல அவன் வீக்கு. மூணாவது எதுல தெரியுமா வீக்கு? டிசைர்ல வீக்கு. இது 3 தமிழ் அர்த்தம் சொல்றேன். டிவோஷன்ல வீக்கு,
ரெண்டாவது டிசிஷன்ல அவன் வீக். மூணாவது டிசைர், அதுல அவன் வீக். முதலாவது எடுத்து வாசிங்க ஒரு வசனத்தை. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். இந்த உங்களுக்கு இந்த ஹிஸ்டரி ஆக்சுவலா தெரியும். என்னன்னா ஆபிரகாமோட கூடவே லோத்து வராரு. சரிங்களா? 13ஆம் அதிகாரத்துல பாதியில தான் பிரிஞ்சு போறாங்க. அப்ப அந்த மைண்ட்ல வச்சுட்டு படிங்க. ஆதியாகமம் 12:7. ஆஹ் ம் ஆஹ் ஏங்க இங்க ஆபிரகாம்கிட்ட நீ புறப்பட்டு வாடான்னாரு, புறப்பட்டு வந்துட்டான். எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டான். நாம வருவோமா? முதல் ஒரு கேள்வி. அதை பத்தி பாடம் இல்ல, இப்ப எனக்கு கேட்க தோணுது கேட்கிறேன். நாம வருவோமா? வரவே மாட்டோம். ஊழியத்துக்கு வரீங்களா? இல்லங்க, ரொம்ப டயர்டா இருக்குதுங்க. ஏங்க டயர்ட் ஆயிடுச்சு? 6 நாள் விபிஎஸ் பார்த்தங்க, அதனால டயர்ட் ஆயிடுச்சு. வருவோமா? இன்னும் எங்கங்க போலாம்? இங்க நம்ம இடத்துல வரையும் போயிட்டோம். கஷ்டங்க. ஆனா ஆபிரகாமு பேர் தெரியல, ஊர் தெரியல, எந்த ஒரு மேப்பு கிடையாது, வண்டி கிடையாது, எதுவுமே கிடையாது. சொன்னாரு, புறப்பட்டு போயிட்டார். கூடவே ஒரு ஆள் போச்சு. இது யார் தெரியுமா? லோத்துக்கும் ஆபிரகாமுக்கு என்ன முறை? சித்தப்பாவா பெரியப்பாவா? ஏதோ ஒரு அப்பா அப்படின்றீங்களா? ஏதோ ஒரு அப்பா. நாகோருடைய பிள்ளையா? 3 பேரு ஆக்சுவலா. ஆபிரகாமு அங்க 11ஆம் அதிகாரத்துல லாஸ்ட் வசனத்துல இருக்கும் பாருங்களேன். ஆஹ் ம் ம் ஆஹ் யாரு பெத்தா? ஆரான் லோத்த பெத்தான். சரி, அப்ப வந்து ஒரு உறன்முறை. ஆக்சுவலா ஒரு அப்பா மாதிரி கேட்டகரியில தான் வரணும். அப்பா இறந்துட்டாரு, அப்பதான் ஒரு அப்பா மாதிரி கேட்டகரி. கூட வந்துட்டாரு, லோத்து கூட வந்துட்டாரு. இப்ப கூட வந்தோடனே எங்க வராங்க அப்படின்னா, சீகேம் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வராங்க. இங்க வந்து ஆண்டவர் என்ன செய்யறாரு அப்படின்னா, ஒரு வாக்கு கொடுக்குறாரு. என்ன கொடுக்குறாரு? அந்த 12:7 எடுத்து வாசிங்க. 12:7 ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும் அந்த வார்த்தை. திருப்பி வாசிங்க. ம் ஆஹ் ஆஹ் கர்த்தருக்கு சொல்லும் போது அவனுக்கு ஒரு புள்ள கூட கிடையாது. ஒரு புழு பூச்சி கூட, நம்ம சொல்லுவோம் புழு பூச்சி கூட உண்டாகல. எதுக்கு புழு பூச்சி உண்டாகணும்? புழு பூச்சி கூட உண்டாகலையே. அப்ப ஒரு புள்ள கூட கிடையாது. ஆனா சொல்றாரு ஆண்டவர், ஒரு சந்ததிக்கு இந்த தேசத்தை தருவேன், கானான் தேசத்தை. இந்த வார்த்தையை கேட்டோன்னா அவன் என்ன தெரியுமா பண்ணா? பலிபீடத்தை கட்டிட்டான். நான் யோசிச்சு பார்த்தேன், இவனுக்கு பலிபீட கட்ட சொல்லி ஆண்டவர் சொன்னாரா? சொன்னாரா? இல்லையே. அப்படியே கட்டுறான். அப்புறம் ஆபிரகாமுடைய சிந்தையை யோசிச்சுட்டே வாங்க. கர்த்தர் சொல்றாரு, வாக்கு கொடுக்கிறாரு, அதே இடத்துல ஒரு பலிபீடம். அடுத்து 8வது வசனத்தை வாசிங்க. 12:8. அந்த இடத்தை விட்டு வேற இடத்துக்கு போய் பெத்தேலுக்கும் ஆயிக்கு நடுவாக அங்க ஒரு பலிபீடம். ஆபிரகாம் போற இடமெல்லாம் தனக்கு டென்ட், கர்த்தருக்கு பலிபீடம். இப்படியே கட்டிக்கிட்டே போயிட்டு இருக்கிற மனுஷன் மொத்தமா ஏறக்குறைய 5 பலிபீடம் கட்டுறாருன்னு சொல்றாங்க. எத்தனைன்னு தெரியல. ஏறக்குறைய 5 பலிபீடம். ஆனா லோத்து கூட இருக்கும் போது 3 பலிபீடம் கட்டி இருக்கிறார். லோத்து கூட இருக்கும் போதே ஆபிரகாமும் 3 பலிபீடம் கட்டி இருக்கிறார். லோத்து பிளஸிங் தான். 13:5 எடுத்து வாசிங்களேன். 13:5. ஆபிரகாமோட வந்த லோத்துக்கு என்ன இருந்துச்சா? ஆடு மாடு இருந்துச்சு, கூடாரம் இருந்துச்சு, எல்லாமே ஆபிரகாமுக்கு இருந்தது போலவே இருந்துச்சு. ஆனா பலிபீடம் இல்லையே. ஆபிரகாம் கட்டிக்கிட்டே போறானே, இவன் கூட தானே வரான். ஏறக்குறைய 3 பலிபீடம் கட்டும் போது கூட தானே இருக்கிறான். அந்த அந்த சிந்தையே அவனுக்கு வரலையே. டிவோஷன்ல வீக்கு. கர்த்தரை தேடுகிற அனுபவத்தில் அவன் ரொம்ப வீக்கு. அதனாலதான் சங்கீதக்காரன் எழுதிட்டாரு, சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும், கர்த்தரை தேடாதவனுக்கு ஒரு நன்மை கிடைக்காதுன்னு தானே அர்த்தம். ஏங்க ஆபிரகாமுக்கு யாருங்க ஆலயம் கட்ட சொன்னா? அவன் கட்டுறாங்க. ஆனா கூட தானே வரான். ஆபிரகாமுக்கு இருக்கிற மாதிரி ஆடு மாடுகள் இருந்துச்சு, கூடாரங்கள் இருந்துச்சு. ஆனா அவனுக்கு பலிபீடம் இருந்தது, இவனுக்கு பலிபீடம். கர்த்தரை தேடாத ஒரு நிலை. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், மற்றதெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அப்படின்னா என்னங்க அர்த்தம்? ஃபர்ஸ்ட் தேவனை தேடு, மீதி எல்லா காரியத்தையும் தெய்வம் அதன் காலத்துல நேர்த்தியா செய்வார்னு அர்த்தம். நம்ம என்ன செய்யறோம்? ஃபர்ஸ்ட் தேட வேண்டியதை லாஸ்ட் கொண்டு போயிடுறோம். அடுத்து லாஸ்ட் வைக்க வேண்டியதை ஃபர்ஸ்ட் கொண்டு வந்துடுறோம். ரூலே மாத்திடுறோம்.
ஆசீர்வாத இன்மைக்கு தேவன் காரணம் இல்ல, நான் தான் காரணம். அதை நல்லா புரிஞ்சுக்கணும். என்னுடைய வாழ்க்கையில ஆசீர்வாத குறைச்சலுக்கு யார் காரணம் என்றால் தேவன் அல்ல, நான் தான். நான் கர்த்தரை தேடுகிற விதமாய் தேடல. லோத்த மாதிரி ஆடு மாடு இருந்தா போதும், கூடாரம் இருந்தா போதும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறேன். ஆனா ஆபிரகாம மாதிரி எனக்கு டென்ட் போதுண்டா, ஆனா அப்பாவுக்கு ஒரு பணி போயிடும். அந்த சிந்தை உள்ளவங்க அவன். புறஜாதியில இருந்து வந்தவன், அந்த சிந்தை உள்ளவன், ஆராதிக்கிற ஒரு சிந்தை உள்ளவன், டிவோஷன்ல ஸ்ட்ராங்கான மனுஷன். இன்னொரு வசனத்தை வாசிங்களேன். அதே சங்கீதம் 9:10 எடுத்து வாசிங்க. கர்த்தரை தேடுகிறவனுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்கிறார். சங்கீதம் 9:10 என்னவா? உம்மை தேடுகிறவர்களை கைவிடுகிறது இல்ல. எப்பேற்பட்ட வாக்குத்தத்தம் பாருங்களேன். யாருக்கு இது நிறைவேறும்? தேடுறவனுக்கு நிறைவேறும். தேடாதவனுக்கு, தேடுறவன அவர் கைவிட மாட்டார் அப்படின்னா தேடாதவன என்னங்க அர்த்தம்? பயமா இருக்குல்ல? ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பாலகனை மறந்தாலும் மறப்பாளா? அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லைன்னு சொல்ற ஆண்டவரு கர்த்தரை தேடுகிறவனை கைவிட மாட்டாராம். அப்ப கர்த்தரை தேடாதவன இன்னொரு வசனத்துல சொல்லுவாரு, நீ என்ன மறந்தினா நான் உன் பிள்ளைகளை. எப்பேற்பட்ட வார்த்தை தெரியுமா? ரொம்ப ஜாக்கிரதைங்க. ஆண்டவர் சொல்லுவார் அழகா, நீ என்ன மறந்துட்டு நான் ஒன்ன மறந்துடுவேன்னு சொல்லல, உன் பிள்ளைகளை மறந்துடுவேங்கிற. சந்ததிக்கு ஆசீர்வாதம் இல்லைங்கிறத சொல்றாரு. கர்த்தரை தேடலன்னா ஆசீர்வாதம் இல்லை. இன்னைக்கு ஆசீர்வாதம்னாலே நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்? காசு, பணம், சொத்து அப்படின்னு நினைக்கிறோம். இல்லைங்க. அப்பனா யார் ஆசீர்வதிக்கப்பட்டவன் தெரியுமா? அம்மா யாரு? அதானி, அம்பானி, அவங்கதான் நீதிமான். அப்படி கிடையாது. ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? தேவன் என்னோடு இருக்கிறது பெரிய ஆசீர்வாதம். எனக்கு ஒரு சமாதானத்தையும், ஒரு நிம்மதியையும், ஒரு அமைதலற்ற ஒரு வாழ்க்கையும் கத்துத்தரார். அது பெரிய ஆசீர்வாதம். அமைதல் உள்ள ஒரு வாழ்க்கை பெரிய ஆசீர்வாதம். எல்லாம் தெளிவா இருக்கிறீங்களான்னு பாக்குறேன். இல்ல நிறைய பேர் தூங்கிடுறீங்களா? ஏன்னா நைட்டு ரொம்ப நேரம் ஊழியம் பண்ணிட்டு ரொம்ப டயர்டா இருப்பீங்க. அதனால தெளிவா இருக்கிறீங்களா? கர்த்தர் நிச்சயமா நீங்க முடிச்சிருக்கீங்க. அதுக்குரிய பலனை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். ஆமென். அமைதல் உள்ள வாழ்க்கை பெரிய ஆசீர்வாதங்க. இதெல்லாம் கர்த்தரை தேடும் போதுதான் கிடைக்கும். இன்னொரு வசனத்தை வாசிங்களேன். அதே சங்கீதம் 119 2 எடுத்து வாசிங்க. கர்த்தரை தேடுகிறவங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம். யாரு பாக்கியவனு? அப்ப தேடாதவன் அவனுக்கு நீங்களே சொல்லுங்க. இவன் பாக்கியவான் என்றால் தேடாதவன். நாம பாட்டெல்லாம் பாடுவோம், ஆண்டவரே நான் பாக்கியவான். ஆனா வேதம் சொல்லுது கர்த்தரை தேடுறவன் தான் பாக்கியவான். அது எப்படியா? முழு இருதயத்தோடு. தாவீது பாருங்க, எஸ்டாவோ ஒரு வார்த்தையை சேர்த்து எழுதி இருக்கிறார். முழு இருதயத்தோடு. கர்த்தரை முழு இருதயத்தோடு தேடுறவன் தான் பாக்கியவன். அப்ப அரை இருதயத்தோடு தேடுறவன், தேடாதவன், அவனெல்லாம் எந்த லிஸ்ட்ல வைக்கிறதா ஆண்டவரே? தெரியலையே ஆண்டவரே. அவனெல்லாம் லிஸ்ட்ல வைக்க முடியாத ஆண்டவரே. கர்த்தரை தேடுறவன், முழு இருதயத்தோடு தேடுறவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன் வேதம் சொல்லு. ஆமென். அப்ப லோத்தோட வாழ்க்கையில முதல் வீக்னஸ் எதுல தெரியுமா? கர்த்தரை தேடுகிற அனுபவம் இல்ல. நீ வாலிபர்களுக்கு எல்லாம் ஒரு கருத்தை சொல்லி தரேன். கர்த்தரை தேடணுங்க. கர்த்தரை தேடாம என்னதான் ஆடினாலும் பாடினாலும் அது மகிமையே கிடையாது. இந்த ஒரு வாரம் நான் பார்த்த வாலிபர்கள் ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஆனா ஜெபம் பண்ணுவேன் தினமும் போய், இவன் ஆடுறானே பாடுறானே, இதெல்லாம் கர்த்தருக்கு மகிமையா இருக்குமா? கர்த்தரை தேடாம ஊனாலும் ஒண்ணும் இல்ல. கர்த்தரை தேடினாதான் ஆசீர்வாதம். கர்த்தரை தேடுறவன் சும்மாவே இருக்க மாட்டான். ஒரு நாளைக்கு 7 முறை துதிப்பான். கர்த்தரை தேடுறவன் அலாரம் அடிக்கிறதுக்கு முன்னாடியே எழுந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்பான். அப்படிதான் சங்கீதம் 119 எல்லாம், விழித்த ஜாமங்களுக்கு முன்பே என் கண்கள் விழித்துக் கொள்ளும். எதுக்கு தெரியுமா விழித்துக் கொள்ளுமா? கர்த்தருடைய வார்த்தையை கேட்க. நம்ம 5 நிமிஷத்துக்கு ஒரு அலாரம் செட் பண்ணிட்டு இருப்போம். 5 மணிக்கு எந்திரிக்கணும்னா அது 5, 5, 5, 5:10, 5:15 அப்படியே 8 மணி நேரம் அடிச்சிட்டு இருக்கோம். ஃபாரின்ல சமீபத்துல எனக்கு ஒரு வீடியோ ஒண்ணு பார்த்தேங்க. ஒரு டிஃபரெண்டான ஒரு எழுப்புற மாதிரி ஒரு வீடியோ. ஒருத்தர் நல்லா தூங்குவான் போல இருக்கு. அந்த அலாரம் என்னன்னா 5 மணிக்கு அலாரம் வச்சோம்னா அலாரம் அடிக்கும் போது அங்கிருந்து ஒரு கை இங்க இப்படி ஆக்சுவலா ஒரு இந்த கிரிக்கெட் பிளேயர்ஸ் எல்லாம் ஒரு கை மாதிரி இருக்கும் தெரியுமா? அந்த அலாரம் அடிக்கும் போது ஒரு நாபு மாதிரி இருக்கு மேல. அந்த நாபு தூக்கும் போது அந்த கை என்ன பண்ணுது? மூஞ்சில அடிக்குது. இவனெல்லாம் அடிச்சுதான் எழுப்ப முடியும், இல்லைன்னா எழுப்ப முடியாதா? என்னதான் அலாரம் வச்சாலும் எந்திரிக்க மாட்டான். அது மாதிரி ஃபாரின்ல ஒரு சிஸ்டம் வச்சிருக்காங்களாம். இந்த அலாரம் என்னன்னா அலாரம் அடிக்கும் போது அது பக்கத்துல வச்சுக்கணும்.
அது என்ன பண்ணிடுமா, அடிச்சு எழுப்போம். அதுலயும் அடிச்சு 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 அடிச்சுட்டே இருக்கும் எந்திரிக்கிற வரைக்கும். இவன் அதுக்கப்புறம் அலாரத்தை ஆஃப் பண்ணாதான் என்ன ஆகும். இன்னொரு இடத்துல தண்ணி தெளிச்சிட்டு இருக்குமா, ஒரு குழந்தை யூரின் போற மாதிரி தண்ணி தெளிச்சிட்டு இருக்கு அலாரம். ஏங்க இவனுங்கெல்லாம் எழுப்பவே முடியாதுங்க. ஆனா கர்த்தரை தேடுனவன் அதிகாலையிலே எழுந்து, அதிகாலையில தேடுகிறவன் என்னை கண்டடைவான்னு ஆண்டவர் சொல்றாரு. அதிகாலையில எழுந்து, அதிகாலையில என்னங்க 3 மணி. ஆண்டவரே நான் மதியானம் 3 மணிக்கு வேணா எந்திரிப்பேன் ஆண்டவரே, காலையில 3 மணிக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை ஆண்டவரே, சோ சாரி. அதிகாலையில எழுந்து உன்னதரோடு உறவாடுகிற ஒரு அனுபவம். 5:30 மணிக்கு எந்திரிச்சிங்கனாலே சத்தம் கேட்க ஆரம்பிச்சிடும். பக்கத்து வீட்டுக்காரன் மோட்டர் போடுவான், நம்ம வீட்டுல கிச்சனுக்கு போய் பாத்திரத்தை உருட்டுவாங்க. திடீர்னு வந்து ஏகப்பட்ட சட்டை கேட்கும். இந்த ஏரியாலாம் பைப்ல தண்ணிக்கு அடிச்சுக்குவாங்க. நமக்கு அதான் ஓடிட்டு இருக்கும். ஏன் இந்த அம்மா தினமும் கத்திக்கிட்டு இருக்கு? ஜெபம் பண்ணும்போது நம்ம யோசிப்போம், நம்ம ஜெபம் பண்ணும்போது ஏன் இந்த அம்மா தினமுமே கத்திக்கிட்டு இருக்கு? ஆனா 3:30 மணிக்கு எந்திரிச்சு உட்கார்ந்து பாருங்களேன், ஒரு சத்தமும் கேட்காது. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு 3 மணி 4 மணி அதிகாலையில எழுந்து. ராஜாங்க அவ்வளவு வேலை இருக்குங்க, நிறைய வேலை இருக்குங்க. நீங்களாம் வீட்டுக்குதான் ராஜா, வீட்டுக்குதான் ராணி, அவன் நாட்டுக்கே ராஜா, எப்போ யுத்தம் வரும்லாம் தெரியாது. அதிகாலையிலே எழுந்து கர்த்தரை தேடும் போது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஊழியம்லாம் அடுத்து, முதலாவது கர்த்தரை தேடணும். இன்னொரு காரியம் எதுல வீக்கன் படிக்கலாமா? ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 6-11. அவன் தீர்மானங்கள் எடுக்கிறதுல அவன் வீக். தீர்மானம் எடுக்கிறதுல அவன் ரொம்ப வீக். வாசிங்க. யாரு ஒருமித்து குடியிருக்க? ஆபிரகாமும் லோத்து ஒன்னா இருக்க பூமி தாங்கலையா? யோசிச்சு பாருங்க. அப்ப எந்த அளவுக்கு சொத்து இருந்திருக்கு பாருங்க, எந்த அளவுக்கு ஆடு மாடு இருந்திருக்கு பாருங்க. இப்ப வாசிங்க. ரெண்டு வேலைக்காரங்களுக்கு சண்டை. ஆபிரகாமுடைய வேலைக்காரங்களுக்கும் லோத்தோட வேலைக்காரங்களுக்கும் ஃபைட்டு. சரி. ஏங்க இந்த வார்த்தை ஒண்ணு நடுவுல எக்ஸ்ட்ராவா ஒண்ணு போட்டிருக்காரு. ஆபிரகாமுடைய மெய்ப்பருக்கும் லோத்தோட மெய்ப்பருக்கும் சண்டை. ஓகே, கானானியரும் பெரிசியரும் அங்கே குடியிருந்தார். இங்க ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது. செய்தியை கேட்டோன்னே நாளையில இருந்து நான் அலாரம் சரியா வச்சுறேன்னு யாரும் அலாரம் வச்சு பார்த்துட்டு இருக்கீங்க. நாளையில இருந்து நான் 3:30 மணிக்கு எந்திரிக்க போறேன் ஆண்டவரே, யாரோ டிங் 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 அலாரம் அடிக்குது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராங்க. இங்க படிச்சு பாருங்களேன், ஏன் கானானியரும் பெரிசியரும் குடியிருக்கிறாங்களா? ஏன் இந்த வார்த்தையை அங்க வரணும்? ஏன் தெரியுமா? ஒரு புறஜாதி முன்னாடி நாமெல்லாம் சகோதரர்ரா. ஒரு புறஜாதி முன்னாடி நாம அடிச்சுக்கிட்டோம்னா ஆண்டவருடைய நாம என்னடா ஆகும்? தூஷிக்கப்பட்டுரும்ல. அதனால நீ அங்கிட்டு போனா நான் இங்கிட்டு போயிடுறேன்டா அப்படின்ற. நான் கேட்டோன்னா ரொம்ப ஆச்சரியம். புறஜாதி முன்னாடி நம்ம சண்டை போடலாமாங்க? நீ யார் சொல்றா? வந்துடுறான். ஆனா அவரு சொல்றாரு, இந்த கானானியர் பெரிசியர்லாம் இங்க குடியிருக்கிறாங்க, அவங்க முன்னாடி நம்ம அடிச்சுக்கிட்டோம்னா யெகோவா தேவனுக்கு அசிங்கம்டா. அதனால நீ அங்கிட்டு போனா நான் இங்கிட்டு போயிடுறேன். நமக்கு ஒத்து போலையா? நீ அங்கிட்டு போ, நான் இங்கிட்டு போயிடுறேங்கிற. யோசிச்சு பாருங்க, நம்மளுடைய கிறிஸ்துவ வாழ்க்கை எப்படி இருக்குது? நம்மளை பார்த்து வெளியில உள்ளவன் என்ன சொல்லிட்டு இருக்கிறான்? பைபிளை தூக்கிட்டு போயிட்டு இருக்குது. இது இத பத்தி எனக்கு தெரியாது, இந்த மாதிரிலாம் சொல்லிட்டா எப்படி இருக்கும் நமக்கு? சொல்றாங்களேங்க, சொல்றாங்களே. ஏன் சொல்றாங்க? எதுக்கு சொல்றாங்க? இது கொடுத்த லூட்டி தெரியாது சொல்றாங்களே. வீட்டுல சண்டை போடுறது பக்கத்து வீட்டுக்காரன்னு கேக்குது. நம்ம என்ன வார்த்தை சொல்லுவோம் அவன் சொல்றானே, அவன் எப்படி ரட்சிக்கப்படுவான்? யோசிச்சு பாருங்களேன். பக்கத்து வீட்டுக்காரருக்கு போய் சுவிசேஷம் சொன்னேங்கிறவங்க யாரா இருக்கிறீங்களா? ஒருத்தர் சொல்லிட்டீங்களா? God bless your family. பக்கத்து வீட்டுக்காருக்கு ஏமா சொல்லுவான்? ஏசு நல்லவர்னு சொன்னா முதல் நீ நல்லவனான்னு கேட்டுருவான். ஒரே கேள்வி, உன் லூட்டு எனக்கு தெரியாது, உன் புருஷனை என்ன பாடுபடுத்திட்டு இருக்க நீ? அதனாலதான் பக்கத்து வீட்டுக்காரெல்லாம் ரட்சிக்கப்படாம இருக்கிறாங்க. காரணம் நம்மதான். நான் அடிக்கடி யோசிப்பேன், சொந்த ஊரை ஊழியம் செய்ய மாட்டோம். இங்க இருந்து என்ன பண்றது? புறப்பட்டு போய் கிராமங்களுக்கு போயிட வேண்டிதான். ஏன்னா அவனுக்கு தான் என் லட்சணம் தெரியாது.
பக்கத்து வீட்டுக்காரனுக்கு ஏரியாக்காரனுக்கு 7 லட்சம் தெரிஞ்சிடும். அங்க நம்ம பருப்பு வேகாது. அதனால என்ன பண்ணிடுவோம், ஒரு வேன் எடுத்து கிராமத்துக்கு கிளம்பிட வேண்டியதான். ஒரு கிராமத்துல போய் என்ன பண்ணிடலாம், காதா போயிட்டு டிராக்ஸ கொடுத்துட்டு கிளம்பி வந்துட்டே இருப்போம். ஆண்டவரே விதைச்சுட்டோம், விளைய செய்யறது நீங்க தான், உங்க கடை தான், நீங்க பாத்துங்க, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஆனா பக்கத்து வீட்டுக்காரன், எய்த்து வீட்டுக்காரன் எல்லாம் யாரு சொல்றது? அதுக்குன்னு ஒரு ஆள் பிறந்து வரணுமா? என் வாழ்க்கை தான் அவனை இயேசுக்குள்ள கொண்டு வரும். என் சாட்சி உள்ள ஜீவியம் தான் அவனை இயேசுக்குள்ள கொண்டு வரும். ரொம்ப கவனமா வாழணுங்க. ஆபிரகாம்கிட்ட ஒரு நல்ல பாடங்க. இந்த ஆபிரகாமுக்கு இயேசுவோட மரணம்லாம் தெரியுமா? சிலுவையில தொங்கின காட்சி எதுவுமே தெரியாதுங்க. ஆனா அவனுக்குள்ள ஒரு எண்ணம், நாம சாட்சியா இருக்கணும்டா, நம்மலாம் சகோதரர்ரா, நம்ம சாட்சியா இருக்கணும்டா, காட்சியா மாறிடக்கூடாதுடப்பா, காட்சியா மாறிடக்கூடாது. இன்னும் நம்ம ஆனா ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு பைப் வந்துருச்சு. இப்ப இன்னும் அந்த அந்த சிஸ்டம்லாம் இருக்கு. ஒரு ஒரு ஏரியாவுக்கு ஒரு பைப்பு. அந்த மாதிரி இடத்துல குடியிருந்துட்டோம், அவ்வளவுதான் கதை. கரெக்டா இல்லையா? அந்த அனுபவம் இருக்குதா? ஒரு ஏரியாக்கே ஒரு பைப்பு, நல்ல தண்ணி பைப்பு அப்படின்னா எப்படி இருக்கும்? அந்த ஏரியால ஒரு 20 வீடு நீங்க அங்கதான் தண்ணி பிடிக்கணும். காலைல 1 மணி நேரம் தண்ணி வரும். அங்க தங்கிரும் நம்ம சாட்சி. ரேஷன் கடையில தெரிஞ்சிடும் நம்ம சாட்சி, பேங்க்ல தெரிஞ்சிடும் நம்ம சாட்சி. அடிக்கடி பாஸ் சொல்லுவார், நான் 9:30 மணிக்கெல்லாம் போயிடுறேன், பேங்க் திறக்கிறதுக்கு முன்னாடி உள்ள போயிடுறேன். ஆனா பேங்க்காரங்க 10 மணிக்கு தான் வராங்க. அப்ப எனக்கு ஃபர்ஸ்ட் டோக்கன் கொடுக்கறதுக்கு முன்னாடி எனக்கு முன்னாடி வந்து கொடுத்துறாங்க. எனக்கு அவ்வளவு கோவம் வரும். ஆனால் ஆண்டவரே சாட்சியா இருக்கணுமே அப்படின்னு ஒரு தடவை சொல்லுவார். ரேஷன் கடைக்கு போகும்போது பின்னாடி வரவங்க எல்லாம் முன்னாடி போயிருவாங்களாம். இவன் நம்பால போயிட்டு அவரு நின்னுட்டே இருப்பாரு. அதனால ரேஷன் கடைக்காரர் பார்த்தாலே, ஐயா நீங்க நான் வரதுக்கு முன்னாடியே வந்துடுறீங்க, அதனால வந்தோடனே உங்களுக்கு நீங்க வாங்கிட்டு போயிருங்க அப்படின்னு இவருக்கு போட்டுட்டு தான் அடுத்த ஆளுக்கு. ரொம்ப கவனமா இருக்கணுங்க. இந்த மாதிரி இடத்துலதான் நம்ம காட்சியா மாறிடுறோம். யோசிச்சு பாருங்க, 10 குடத்தை தூக்கிட்டு ஒரு அம்மா வரும், நம்ம 2 குடத்தை தூக்கிட்டு தான் போவோம். ஆனா அது சண்டையை போடும், உருட்டி விட்டுரும். நான் காலேஜுக்கு போகும்போது யோசிச்சுட்டு இருப்பேன், இந்த பகுதியில எங்க அப்படின்னா, அந்த ஓபி தாண்டி ஒரு பகுதியில ஒரு 20 அம்மா அடினா அடி, உங்க வீட்டு அடி எங்க வீட்டு அடி இல்ல, அடிச்சுட்டு இருக்குங்க. நான் யோசிச்சு பாத்துங்க, சில பேர் அம்மா நகையெல்லாம் போட்டிருக்காது. நான் நினைப்பேன், அம்மா நீ பார்த்தாலே தெரியுது நீ சபைக்கு போற ஆளுன்னு, ஆனா ஒன்னால எவ்வளவு முடியுமோ போராடுறீங்கம்மா அவங்களோட. அவங்கள கூப்பிட்டு கேட்டா என்ன தெரியுமா சொல்லுவாங்க, தண்ணி இல்லைன்னா என்ன செய்யுது, தண்ணி இல்லைன்னா என்ன செய்யுது, அதுக்காக காட்சியா மாறிடுறதா? தண்ணி இல்லைன்னா ஒரு கேன் வாங்க கர்த்தர் பலன் தருவாரு, அதுக்காக காட்சியை மாறிடுறதா? இல்ல ஃபுல்பிட் போட இந்த மாதிரி பேர் என்னடா பியூரிஃபையர் போட பலன் தருவாரு, காட்சியா மாறிடுறதா? வேண்டாம். சாட்சியுள்ள ஒரு ஜீவியம் அவசியம். பிராக்டிகல் லைஃப்ல எப்படியே கொண்டு போங்களேன். எங்கெங்கெல்லாம் நம்ம காட்சியா மாறுறோம், ஆண்டவரை இன்னையில இருந்து நான் சாட்சியா மாறணும், எஸ் இன்னையில இருந்து நான் சாட்சியா மாறணும். நம்மளை பார்த்து பக்கத்துல ஒருத்தன் சொல்லணும், ரொம்ப நடிக்கிறான் போல இருக்கே, வர வர ஆளு ஒரு மாற்றம் இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி அவன் சொல்லணும். ஸ்டார்டிங் அப்படிதான் சொல்லுவான், போக சொல்லிடுவான் ஒரு மாற்றம் தெரியுது அப்பா அப்படின்ட்டு. ரொம்ப முக்கியங்க சாட்சி. அடுத்து வாசிங்க ஆதியாகமம் 13ஆம் அதிகாரத்துல 7வது வசனத்துல இருந்து 8ல இருந்து வாசிங்க அப்படியே. வாக்குவாதம் வேண்டாம். நீ எங்க போனா, நீ இடதுபுறம் போனா நான் வலதுபுறம் போறேன். ஆக்சுவலா யாரு மூத்தவன்? ஆபிரகாம் தானே. அவர் என்ன சொல்லிருக்கணும், நான் போறேன், என் திசைக்கு நீ வரக்கூடாதுன்னு சொல்லிருக்கணும். ஆனா நீ போ, உன் திசைக்கு நான் வரல. நம்ம சகோதரர் நீ போ, உன் திசைக்கு நான் வரல, நீ அங்கிட்டு போனீங்கன்னா நான் இங்கிட்டு போறேன். எப்பேற்பட்ட ஒரு ஆவிக்குரிய மனுஷன் பாருங்க. சரி வாசுங்க. அப்பொழுது லோத்து தன் கண்களை, இங்கதாங்க மேட்ரே இருக்கு, தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து வாசிங்க. லோத்துவோட கண்ணுக்கு சோதம் குமாரா எப்படி தெரியுது? ஏதேன் தோட்டத்தை போலவும் எகிப்து தேசம் போலவும் தெரியுதான். ஏதேன் தோட்டத்தை லோத்து பார்த்திருப்பானா? முதல் கேள்வி. ஏதேன் தோட்டத்தை லோத்து பார்த்திருப்பானா? நோவாக்கு பிறகுதான் வரான். ஏதேன் தோட்டத்தை பார்க்க வாய்ப்பே இல்லை. ஓகே. ரெண்டாவது எப்படியா, எகிப்து தேசம் போல நைல் நதி நிறைந்த செழிப்பான இடம் போல என்ன பண்ணான், எதை பாக்குறான்? சோதம் குமாராவை பாக்குறான். பார்த்தோன்னே அவன் கண்ணுக்கே அட்ராக்டிவா இருக்கு. இங்க போயிடலாமே, செழிப்பா இருக்கும் போல இருக்கே, நல்லா இருக்கும் போல இருக்கே, இங்க போலாம் போல இருக்கே அப்படின்னு சொல்லி என்ன பண்றான், பிரயாணம் எடுத்து போறான். வாசிங்க அப்படியே.
ம். ஆ. ஆ. ம். ஆ. 2 பேரும் பிரிஞ்சு போயிட்டாங்க. அடுத்த வசனம் ரொம்ப முக்கியம். வாசிங்க. ஆ. 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 ம். ம். ஆ. ம். நல்லா பாருங்க ஆபிரகாமுக்கு லோத்துக்குள்ள வித்தியாசத்த. இந்த ஆபிரகாமு கர்த்தர் பார்க்க சொன்னாதான் பார்ப்பான். ஆனா அந்த லோத்து தன்னோட மாம்சத்திலே பார்ப்பான். ரொம்ப அழகா இருக்குதுப்பா. சோதம் குமாரா எப்படி தெரியுமா இருக்குது? ஏதேன் தோட்டத்தை போல இருக்குதா? ஏதேன் தோட்டத்தை பார்த்திருப்பாரா தோர? ஏதேன் தோட்டம் எப்படி இருக்குன்னே தெரியாது. ஏதேன் தோட்டத்தை போல இருக்குது. எகிப்து தேசத்தை போல செழிப்பா இருக்குது. அங்க போனா நம்ம செட்டில் ஆயிடலாம்னு முடிவு பண்றான். ஒரு தவறான தீர்மானம். ஆனா ஆபிரகாம் எப்படி தெரியுமா? கர்த்தர் பார்க்க சொன்னாதான் பார்ப்பான். கர்த்தர் போ சொன்னாதான் போவான். கர்த்தர் சொல்றாரு, நீ போடா, நீ எங்க போனாலும் நீ கால் மிதிக்கிற தேசமெல்லாம் நான் என்ன செய்வேன்? நீ எங்கெங்கெல்லாம் கால் வைக்கிறியோ அதெல்லாம் உனக்கு சொந்தம். இந்த மாதிரி ஒரு வாக்குத்தத்தத்தை உங்களுக்கு கொடுத்தா எப்படி இருக்கும்? டாக்டர் சுகர் குறையணும்னா நடன்றான். நான் சமீபத்துல ஒருத்தர் பேசும்போது இந்த நட 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 நடன் நம்மள போட்டு டார்ச்சர் பண்றாங்க. இதுக்கும் அதுக்கு என்ன வித்தியாசம்? சுகருக்கும் வாக்கிங் போறதுக்கும் என்ன வித்தியாசம்? சுகர் நடந்தா சுகர் குறையும்ன்றாங்க. என்ன அது? நான் சாப்பாடை கண்ட்ரோல் பண்ணா குறையும். அதென்ன நட 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 நடன்னு டார்ச்சர் பண்றது? இப்ப அந்த மாதிரி ஆளுகளுக்கு இந்த வாக்குத்தத்தத்தை சொல்லி பாருங்களேன். நீ நடந்து திரி. நீ கால் வைக்கிற இடத்துல உனக்கு என்ன செய்வேன்? என்ன செய்வோம்? நடக்க முடியாத பாட்டி எல்லாம் சேர்ல இருந்து, அம்மா பேராண்டி கொஞ்சம் வாயா, என்னை தூக்கி விடு, வா கொஞ்சம் நடந்து போவோம். எங்க போலாம்? இங்க பஞ்சப்பூர் பக்கம் போவோம். ஏன்னா அங்கதான் பஸ் ஸ்டாண்ட் வருதாம்ல, அங்கதான் மார்க்கெட் வருதாம். அதனால என்ன செய்வோம்? பஞ்சப்பூர் பக்கம் போவோம் வா. இங்கெல்லாம் வேணாங்க ஐயா, நல்லா இல்ல, கார் வைக்க முடியல, நடந்துதான் போகணுமா பாட்டி, வா நடந்து போவோம் பேசிக்கிட்டே. ஆனா கர்த்தர் பார்க்க சொன்னாதான் பார்ப்பான் ஆபிரகாம். கர்த்தர் போ சொன்னாதான் போக ஆபிரகாம். ஆனா அந்த லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து ராங் டிசிஷன். இன்னைக்கு நாம் எடுக்கிற டிசிஷன்லாம் எப்படி இருக்கு? படிப்பா இருக்கலாம், வேலையா இருக்கலாம், வாழ்க்கையா இருக்கலாம், துணையா இருக்கலாம். நான் எடுக்கிற தீர்மானங்கள் எப்படி இருக்கு? தவறான தீர்மானங்கள் வீழ்ச்சியில கொண்டு போகும். ஃபெயிலியர்ல தான் முடியும். நீங்க நிறைய பேர் சொல்லுவாங்கங்க, கேட்டிருக்கிறேன். ரட்சிக்கப்பட்ட ஒரு மனுஷன் ஏன்னா தன்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு, அவனுக்கு ஏசுனா யாருன்னே தெரியாது, அவனோட கை கோர்த்து நம்ம ஒரு பிசினஸ் ஆரம்பிப்போம், வாங்க ஒரு பிசினஸ் பண்ணுவோம்னு சொல்லி கை கொடுத்துருவாங்க. அந்த மனுஷனோட பிசினஸ் பண்ணி லாஸ் ஆகி பெரிய லாஸ்ல உட்கார்ந்துருப்பாங்க. நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்குங்க, ஆண்டவர் சொல்றாரு ராங் டிசிஷன், தவறான தீர்மானம். தவறான தீர்மானம் எங்க கொண்டு போகுது தெரியுமா? ஃபெயிலியர்ல, வீழ்ச்சியில தான் கொண்டு போகும். தவறான தீர்மானம். இன்னைக்கு நாம அப்படிதான் நிறைய பேர் எடுத்துட்டு இருக்கோம். தவறான தீர்மானம் எல்லா காரியத்திலையும் A to Z எடுக்கிறோம். படிப்புல, வேலையில, வாழ்க்கையில, திருமண விஷயத்துல எல்லாத்தையும் எடுத்துட்டு டைட்டில்ல போட்டுருவோம், இது கர்த்தரால் உண்டானது. எப்பேற்பட்ட ஏமாத்துத்தனம் பாருங்க அது. நான் அடிக்கடி நினைப்பேன், இது பயங்கரமான ஒரு ஏமாத்துத்தனம்டா, அது கர்த்தரால் உண்டானது. A to F பாக்குறாங்க. ஏன்னா என்ன? ஒரு ஊழியர் சொல்லுவார், ஏன்னா என்ன? ஏஜ். பீனா என்ன? பியூட்டி. சீனா என்ன? கேஸ்ட். டீனா என்ன? டவுரி. ஈனா என்ன? எஜுகேஷன். அடுத்து என்ன இருக்கு? மறந்து போச்சு, எல்கேஜில படிச்சது. எஃப்னா என்ன? ஃபேமிலி பேக்ரவுண்ட். அடுத்து ஒண்ணு இருக்கு, ஜி, காடு. அதை மட்டும் விட்டுறான். இது எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்துடுறான். அந்த காடையுமே கோல்டா மாத்திட்டாங்க இப்ப. நகை பவுனுதான் வேலை. அது ரொம்ப நேத்து முந்தானத்து நம்ம அனுஷா காட்ட பேசிட்டு இருக்கும்போது சொன்னாங்க, ஜொல்வோன்ல ஒரு நாளைக்கு 2 கிலோ நகை விற்கணும் டார்கெட் கொடுக்குறாங்களாம். அப்ப அவ்வளவு டார்கெட் விக்குதுன்னா எவ்வளவு பேர் மாப்பிள்ள பொண்ணு மாப்பிள்ள பாக்குறவங்க கேட்டிருப்பான், 100 பவுன் போடுறியா என் பிள்ளைக்கு? கேட்கறவங்க உண்டுங்க. 100 பவுன் போடுறியா? 50 பவுன் போடுறியா? உன் பொண்ணு உண்மை வேணாண்டா போடா அப்படின்ட்டு வந்துருங்க. அந்த மாதிரி யாராவது கேட்டாங்க, ஓடி இருந்து துரத்தி விட்டுருங்க. அந்த மாதிரி கேட்டாங்க, ஓடி இருந்து துரத்தி விட்டுருங்க. அப்ப நீ காலம் முழுக்க நீ என்ன பண்ணணும்னு நினைக்கிறது இல்ல, உன் பலத்துல என் பொண்ணை பாத்துக்கணும்னு நினைக்கிறது இல்ல, நான் கொடுக்கறத வச்சுதான் என் பொண்ணை பாத்துக்கணும்னு நினைக்கிற அப்படின்னு சொல்லி A to F வரையும் பாக்குறாங்க, ஜிய விட்டுறாங்க. தவறான தீர்மானங்கள், தவறான தீர்மானம்.
இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையை சிந்திச்சு பாருங்களேன். நாம எடுக்கிற தீர்மானங்கள்லாம் எப்படி இருக்கு? தாவீதை போல எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை ஸ்தோத்தரிப்பேன்னு சொல்லி அவருடைய ஆலோசனை கேட்டு தீர்மானம் எடுக்கிறீங்களா? இல்ல மாம்சத்துல கண்களால? ஒரு பையன், ஒரு அம்மா வந்து தன்னோட அப்பால சொன்னாங்க, தன்னுடைய புருஷன் சொன்னாங்களாம், பையனுக்கு கல்யாண வயசாகி போச்சு, அதனால என்ன செய்வோம், பொண்ணு போனோன்னு எப்பயுமே அப்பா பேச மாட்டாரு. அதுக்காக ஒரு ஆள் வச்சிருக்கிறாருல வீட்டுல, அதான் அம்மா. இந்த அம்மா விட்டு நீனே போய் பேசு அப்படின்னாராம். சரின்னு அந்த அம்மா வந்து கல்யாணம் சிரிப்பா பாரு நம்ம பயலுலாம். இப்ப இந்த அந்த பையன்கிட்ட போயிட்டு என்ன சொன்னாங்களாம், உனக்கு வந்து பொண்ணு பார்க்கலான்னு இருக்கோம், உனக்கு கல்யாண வயசு ஆயிடுச்சு அப்படின்னு பயங்கரமா ஷாக் ஆயிட்டானா. என்ன தெரியுமா ஷாக் ஆயிருக்கான்? எனக்கு என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்க? என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்க? இந்த வேலையெல்லாம் வச்சுக்க கூடாது. நிறைய அச்சீவ் பண்ண வேண்டியதெல்லாம் இருக்கு, சாதிக்க வேண்டியதெல்லாம் இருக்கு, நிறைய சாதிக்க வேண்டியதெல்லாம் இருக்கு. நான் வாழ்க்கையில உண்டு பண்ணணும் அப்படின்னு இருக்கான். அந்த அம்மாவுக்கு பார்த்தோன்னே என் தங்கம், என் வைரம், என் செல்லக்குட்டி அப்படின்னு சொல்லி கொஞ்சி நான் வீட்டுக்கார்ட்ட வந்து சொல்லிருக்கேன், என் பிள்ளைய நான் எப்படி வளர்த்திருக்கேன் பாத்தீங்களா? ஒரு 3 மாசம் கழிச்சு வந்தானா, கல்யாணம் பண்ணுன்னு சொன்னீங்களே அப்படின்னானா. அந்த அம்மாவுக்கு வயித்துல புளிய கரைக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா இந்த அம்மாவெல்லாம் சில நேரத்துல சும்மாவேதான் இருக்கும். என்ன ஆகி போச்சு அப்படின்னா, அந்த அம்மாவுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அப்ப அவன் சொன்னானா, நீங்க கஷ்டப்படுறீங்க ரொம்ப, அதனால நானே ஒரு ஆளை பார்த்துட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி நாளைக்கு வீட்டுக்கு வரும்னு சொன்னானா. அட பாய், நாளைக்கு வீட்டுக்கு வரும் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு கூட்டு வந்துருக்கிறான். வீட்டுக்கு கூட்டு வந்தானே அது அது இவன் இவன் எப்படி இருக்கானோ அதுக்கு டிக்டோவா சேமா இருக்கு. கிராப் வெட்டிக்கிட்டு டிஷர்ட் போட்டு, உண்மையா நடந்ததுங்க. நான் உங்களுக்கு இமேஜினேஷன்ல சொல்லல. பேண்ட் போட்டுக்கிட்டு ஷூ போட்டுக்கிட்டு 2 பேரும் ஒரு அண்ணன் தம்பி மாதிரி 2 பேர் வந்திருக்கிறாங்க. எங்கடா பொண்ணு, இதாங்க பொண்ணு அப்படின்னு இருக்கான். உள்ள உட்கார வச்சு பேசி அமிச்சாச்சு. அந்த அம்மா சொன்னுதான், வேற பொண்ணே உனக்கு கிடைக்கலையாடா, குரங்கு மாதிரி இருக்குடா. குரங்கு மாதிரியா? இது கிளி மாதிரிமா அப்படின்னா. ஒரே பொண்ணு, அம்மாவுக்கு குரங்கு மாதிரி, பிள்ளைக்கு கிளி மாதிரி தெரியுது. கண்களால தீர்மானம், கண்களை வச்சு முடிவு பண்ண வேணாம். வாலிபர்கள் கண்களை வச்சு சில பேர் நான் அடிக்கடி சொல்லுவேன், என்ன மனச பாக்குறேனே, கேரக்டர் எப்படிப்பட்ட கேரக்டர் தெரியுமா? அந்த பொண்ணு ரொம்ப இறக்கம் இல்லைண்ணே. ஒரு எய்தாப்புல ஒரு அம்மா வந்தாங்க, அந்த அம்மாவுக்கு ஒரு 5 ரூபா கொடுத்து டீ குடிச்சிட்டு வா, பார்த்து விரும்பிட்டாராம். கல்யாணம் பண்ணி பாரு, நீதான் அந்த நிலைமைக்கு போற. நான் மனசுல நினைச்சுக்குவேன், தன் கண்களால தீர்மானம். மனச பாத்துக்கிறேனே, நான் அடிக்கடி யோசிப்பேன், எவனாச்சும் ஒரு நல்லா அடி வாங்கின மாதிரி நல்லா கருகறின்னு யாரோ ஒரு பிள்ளை கூட்டு வரானா? அப்படி கூட்ட வர மாட்டாங்க. அதான் லிஸ்டே கிடையாது. கண்களால ஒரு தீர்மானம். பல கேட்டா மனசு இருக்குன்னு, எப்பேற்பட்ட மனசு தெரியுமா? அவங்களோட பேசவே முடியாதுங்க. மனச பாத்துட்டோம். யாக்கோபு பண்ணலையா? என்ன ஊர்ல இல்லாத சொல்றீங்க? யாக்கோபு பண்ணலையா? தம்பி, நீ யாக்கோபு பாக்குற, ஈசாக்கெல்லாம் பார்க்க முடியாடா? யாக்கோபுதான் பாப்பியா நீனு? நல்ல ஒரு பாடம். கண்களால தீர்மானம் வேண்டாம். வெளி தோற்றத்தை வச்சு முடிவெடுத்தோம்னா அது ஃபெயிலியர். அதனாலதான் பெரியவங்க எல்லாம் பயப்படுவாங்க, டே வேணாண்டா ராசா. அப்ப நீ எடுக்கிறது மட்டும் இப்பதான் கேட்பானா இல்லையா? இப்ப நீங்க முடிவு பண்றதுலாம் ரொம்ப கரெக்டா இருக்குதா? அதுவும் தானே பிரச்சனை வருது அப்படிமா. இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்கறானா, அவன் எங்கேயோ லாக் ஆயிட்டு இருக்கிறான் அர்த்தம். கேள்வி கேட்கிற வாலிபர்கள் எங்கேயோ சிக்கி கொண்டிருக்கிறார்கள் அர்த்தம். ஒரு பாடம், கண்களால தீர்மானம் வேண்டாம். தீர்மானம் கர்த்தர் என்ன சொல்றாரோ அதை செய்யணும். ஆமென் சொல்லுங்களேன். தன்னுடைய கண்களால தீர்மானம் வேணும். எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் கர்த்தருடைய சமூகத்துல அமர்ந்து முடிவெடுங்க. அது என்ன ஒரு முடிவா இருக்கலாம், வீடு கட்ட போறதா இருக்கலாம், என்ன முடிவா இருக்கலாம், கர்த்தருடைய சமூகத்துல உட்கார்ந்து எடுத்தீங்கன்னு வைங்களேன், நிச்சயமா அங்க ஒரு சமாதானமும் சந்தோஷமும் இருக்கும். சமீபத்துல எனக்கு சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறோம், ஒரு வீடு கட்ட போகும்போது ஒரு நம்ம யோகம் திருச்சபைக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு ஊழியர் அவர் சொல்லிட்டாரா, இங்க எல்லாம் இடம் வாங்க வேணாம், வீடெல்லாம் கட்ட வேணாம் போ அப்படின்ட்டாராம். அப்படின்னு சொன்னாரா இங்க நம்ம வீட்டுக்கு அப்படின்னு சொன்னாரா. ஆனா இப்ப யோசிக்கும் போது அது நல்லது தானே, எங்கேயோ போய் காட்டுல கட்டிட்டு உட்கார்ந்து இருக்கிறதுக்கு அது நல்லது தானே. சில வேளையில கத்தர் கொடுக்குற ஆலோசனை நமக்கு பிடிக்காதுதான், ஆனா அது அப்படியே கீழ்ப்பிடிஞ்சு பாருங்க, பெரிய ஆசீர்வாதமா இருக்கும் பின்னாடி. கரங்களை உயர்த்தி விடாமன்னு சொல்லுங்களேன். அதே 3வது ஒரு தலைப்பு போலாமா? ஆதியாகமம் 19 12 நிறுத்தி வாசிங்க. 12 நிறுத்தி
தவறான தீர்மானம். தீர்மானம் எடுப்பதுல லோத்து ரொம்ப ரொம்ப வீக். ஸ்தலத்தை அழிக்க போறோம்னு சொல்லிட்டு ஒரு புருஷர் இறங்கி வராங்க. சரிங்களா? சோதம் குமாராவை அழிக்க போறோம்னு சொல்லிட்டு ஒரு புருஷர் இறங்கி வந்து யார்கிட்ட பேசிட்டு இருக்காங்க? லோத்துல பேசிட்டு இருக்காங்க. ஏன் அவன் அங்கதான் இருக்கான்? அப்ப இந்த இடத்த அழிக்க போறான். அவன் என்ன பண்றான் பாருங்க, வாசிங்க. 15 வாசிங்க. 15ல இருந்து அப்படியே வாசிங்க. துரிதப்படுத்துறான். இவன் மனுஷன் கிளம்பவே மாட்டான். சோதம் குமாரா விட்டு கிளம்பவே மாட்டான். மனுஷன் புருஷர் என்ன பண்றாரு? துரிதப்படுத்துறாரு. கிளம்பு, உன் பொண்டாட்டிய கூப்பிட்டுட்டு, உன் பிள்ளைகளை கூப்பிட்டுட்டு கிளம்பு. இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். அவன் தாமதித்து கொண்டிருக்கும் போது. ஏங்க தாமதிக்கிறான்? மனசே இல்லைங்க. செழிப்பான இடம் அவன் பார்வைக்கு, ஏதேன் தோட்டம் போல அவன் பார்வைக்கு, எகிப்து தேசம் போல அவன் பார்வைக்கு. என்னதான் புருஷர் இறங்கி வந்து, கர்த்தர் இறங்கி வந்து இந்த தேசத்தை அழிக்க போறேன்னு சொன்னாலும், உன் பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் கூப்பிட்டு எஸ்கேப் ஆகும்னு சொன்னாலும் மனசே இல்ல. தாமதம் பண்ணிட்டே இருக்கிறான். நான் கற்பனை பண்ணி பார்த்தேன், இந்த தாமதத்துக்கு ஒரு அடையாளம் என்ன ஆண்டவரே? அதுக்கு ஒரு அடையாளம் வந்துச்சு. என்ன அடையாளம்னா, ஒரு திருமணமான ஒரு பெண், என்னுடைய, நீங்க அதை புரிஞ்சுக்குவீங்க. ஒரு திருமணமான பெண் தன்னுடைய அம்மா வீட்டுக்கு போகும்போது எப்படி போவாங்க? எக்ஸ்பிரஸ் மாதிரி போவாங்க. தான் புருஷன் வீட்டுக்கு போகும்போது பேசஞ்சர் மாதிரி வருவாங்க. அந்த மாதிரி கதை தான். தாமதம் பண்ணிட்டே இருக்கிறாயா? ஏன்டா சாவ போறேன்னு சொல்லியாச்சு, அடிக்க போறேன்னு சொல்லிட்டாரு, உனக்கு ஏன்டா தாமதம்? ஓடி இருக்க வேணாமா? நான் லோத்த பார்த்தா கேட்டிருப்பேன், என்ன லோத்து ஓடி இருக்க வேணாமா? ஏன் லோத்து இப்படி பண்ற? நீ ப்ராப்ளம் ஸ்டார்டிங்ல இருந்து ப்ராப்ளமா இருக்கே லோத்து, ஓட வேணாமா? ஏன் லோத்து தாமதம் பண்ணிட்டே இருக்கிற? அடுத்து என்ன ஆகுது பாருங்களேன். வாசிங்க. கர்த்தர் ரொம்ப இரக்கம் உள்ளவருங்க. அவன் என்னதான் தாமதம் பண்ணாலும் கர்த்தர் ரொம்ப இரக்கம் உள்ளவரா இருக்கிறாரு. உங்க மேலையும் இரக்கம் உள்ளவரா இருக்கிறாரு. ஆமென். வாசிங்க. கைய பிடிச்சு வெளியே அனுப்ப வேண்டியதா இருக்கு. யோசிச்சு பாத்தீங்களா? கைய பிடிச்சு துரத்த வேண்டியதா இருக்கு. போக மாட்டாங்க. கைய பிடிச்சு இழுத்து 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 வெளியில துரத்த விட வேண்டியதா இருக்கு. வாசிங்க அடுத்து. என்னென்ன சொல்றாரு? ஓடி போயிருன்றாரு. ரெண்டாவது பின்னாடி பார்க்காதன்னு சொல்றாரு. சம பூமியில நிக்காத அப்படின்ட்டாரு. நீ அழியக்கூடாது அப்படின்னா எங்க போனோம்? மலைக்கு போயிருன்னு சொல்லிட்டாரு. என்ன சொல்லிருக்கணுங்க? இவனத்தை சொல்றான், அப்படியெல்லாம் இல்ல ஆண்டவரே. சொல்ல போறான் பாருங்க, வாசிங்க. உங்க கண்கள்ல எனக்கு கிருபை கிடைச்சிச்சு, அதுக்காக ஸ்தோத்திரம். என் பிராணனை காக்க நீங்க பெரிய வேலையெல்லாம் பண்ணிருக்கீங்க, அதுக்காக நன்றி. மலைக்கு ஓடி போக என்னால முடியாது ஆண்டவரே. தீங்கு என்ன தொடரும், நான் மறித்து போ. ஏங்க இப்ப ஒரு கேள்வி கேட்கிறேன். மலைக்கு ஓடி போன்னு சொல்ற கர்த்தர் மலைக்கு போக பலன் தருவாரா மாட்டாரா? இவன் என்ன சொல்றான்? மலைக்கு ஓடி போனா என்னால முடியாது ஆண்டவரே, தீங்கு என்ன தொடரும் ஆண்டவரே. அதனால அங்கேயும் ஒரு வேலையை காட்டுறான் பாருங்க. அங்கேயும் ஒரு வேலை. ஆண்டவர் சொல்றாரு, பின்னிட்டு பார்க்காத, ஓடி போயிரு, சமபூமியான இடத்துல நிக்காத, மலைக்கு ஓடிப்போ, அங்க நீ அழிய மாட்ட. அப்படிங்கும் போது அப்படிலாம் இல்ல ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஒரு காரியத்தை சொல்ல போறான். வாசிங்க. அதோ அந்த ஊர் இருக்குதே. டே, இங்கேயுமா லோத்து? அந்த ஊர் இருக்குதே, அது இருக்குடா. நீ ஆனா இங்க இருக்க வேண்டிய ஆளுடா, நீ மலைக்கு போக வேண்டிய ஆளுடா. ஆனா அந்த ஊர் இருக்குதே. எப்படி பேசுறோம் பாருங்க. டீல் பண்ண வேண்டிய நேரமாங்க அது, பேசிட்டு இருக்க வேற நேரமா அது. அழிக்க போறேன்னு சொல்லிட்டாரு ஆண்டவரே. இந்த ஊர், அங்க ஒரு ஊர் இருக்கு பாருங்க, செழிப்பா இருக்கு. இங்க க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா அங்க என்ன ஆயிக்கும்? கொஞ்சம் டெவலப் ஆயிக்கும்.
அங்க டெவலப் ஆச்சுன்னா நான் அங்க போயிடுறேன், பொழைச்சுக்கிறேன், அங்க போய் கஞ்சி குடிச்சுக்கிறேன். அந்த ஊர் சின்னதா இருக்குது, சிங்காரமா தெரியுது, அங்க போயிடுறேங்கிறாங்க. ஆண்டவர் போகிறாரு, என்னால இவனுக்கு திருத்தவே முடியாது போல இருக்குடா. வாசிங்க. நீ கேட்டு கொண்டபடி. சில நேரத்துல ஆண்டவர் என்ன பண்ணிருவாரு, அவர் ஒரு காரியத்தை சொல்லுவாரு, அதை நம்ம ஒத்துக்கல அப்படின்னா, நாம ஒரு காரியத்தை சொன்னா அதோட பதில் என்ன தெரியுமா? என்னடா இப்படி சொல்றேன்னு நினைக்காதீங்க, போய் தொலை. ஓகே, அதோட அர்த்தம் அப்படிதான், போய் தொலை. என்ன தெரியுமாச்சு? பாசிங்க அப்புறம். தீவிரமா போ, நீ ரொம்ப டிலே பண்ணிட்டு இருக்கிற, தீவிரமா போ. நீ அங்க போற வரைக்கும் நான் ஒண்ணுமே பண்ண மாட்டேன். நான் எப்பேற்பட்ட தெய்வம் பாருங்க. இந்த லோத்து மேல எவ்வளவு இறக்கம். அவன்கிட்ட போய் டீலிங் பண்ணிட்டு ஒரு ஆளுன்னு கையில பிடிச்சி இழுத்துட்டு வராரு, நிக்க வச்சு மலைக்கு போங்கிறாரு. மலைக்கெல்லாம் போக முடியாத ஆண்டவரை, என்னால ஏற முடியாத ஆண்டவரை, ரொம்ப டஃப் ஆண்டவரை அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறான். அந்த ஊருக்கு போன, சரி அங்கேயாச்சும் போ, தீவிரமா போ, தீவிரமா போ, நீ அங்க போனதுக்கு அப்புறம் தான் நான் அழிப்பேங்கிறாரு. சொல்லுங்க, வாசிங்க. பூமியின் மேல சூரியன் உதித்தது. அந்த பட்டணங்கள் எல்லாம் அழிஞ்சு போச்சு. 26வது வசனத்தை வாசிங்க. ஏங்க திரும்பி பார்த்தா? ஒரு கேள்வி கேளுங்களேன், ஏன் திரும்பி பார்த்தா? வாழ்ந்த இடம்ல, வாழ்ந்த இடம். ஆண்டவர் பின்னிட்டு பார்க்காதேன்னு சொல்லிட்டாரு. இந்த அம்மா திரும்பி பார்த்தா, திரும்பி பார்த்த ஜோர்ல உப்பு தூண் ஆயிட்டா. யோசிச்சு பாருங்களேன், லோத்துக்கு மைண்ட் செட் எப்படி இருந்திருக்கும்? சந்தோஷப்பட்டிருப்பானா? ஒருவேளை சில கணவன்கள் இந்த மாதிரி உப்பு தூண் ஆயிட்டா சந்தோஷப்படலாம். ஆனா அந்த லோத்து அந்த இடத்துல யோசிச்சு பாருங்க, திரும்பி பார்க்கும் போதே உப்பு தூண் ஆயிட்டா. திரும்பி பார்க்கும் போதே உப்பு தூணு. நான் யோசிச்சு பார்த்தேங்க, தெய்வம் எங்க போ சொன்னாரு? மலைக்கு போ சொன்னார். இவன் என்ன சொன்னா? தீங்கு நடக்கும், நான் காலியாயிருவேன், அதனால மலைக்கு போல. ஏன் தெரியுமா மலைக்கு போக சொன்னாரு? நீ மலைக்கு போனீன்னா திரும்பி பார்க்க வாய்ப்பு இல்லடா, அதனாலதான் தெய்வம் மலைக்கு போக சொன்னாரு. இவன் அங்க தன்னுடைய விருப்பத்தை நிறைவேற்ற அந்த சின்ன ஊருக்குள்ள போயேன்னு போய் மனைவியையும் இழந்துட்டான். மனைவியும் இழந்து தன் விருப்பத்தை நிறைவேற்ற குடும்பத்தை நாசமாக்கின லோத்து. நல்ல பாடுங்க. ஆண்டவர் விருப்பம் மலைக்கு ஓடிப்போம். இதே ஆபிரகாமு கிழவங்க 100 வயசுலதான் பிள்ளைய கொடுத்தாரு. எத்தனை வயசுல பலி செலுத்த சொன்னாருன்னு தெரியாது. அத்தனை வயசுலயும் மோரியா மலைக்கு போ. அங்க என்ன மலைன்னா அங்க போனதுக்கு அப்புறம் சொல்றேன், மோரியா மலைக்கு போ. ஆண்டவரே, எனக்கு ஈசாக்கு வேணும்னா நீங்க கேக்குறீங்க, நான் குடிச்சிடுறேன், ஆனா மலையில எல்லாம் என்னால ஏற முடியாது ஆண்டவரேன்னு சொல்லல. அவன் போறான், கட்டையை தூக்கிட்டு போறான், கட்சியை தூக்கிட்டு போறான், நெருப்ப தூக்கிட்டு போறான். ஆபிரகாமே, நீ எங்க நோக்கி? நீ எங்க? இவன் யாருங்க? சின்ன பையங்க. ஆபிரகாம் முன்னாடி அங்கெல்லாம் போக என்னால முடியாது, நான் இங்க போறேன், சின்ன ஊரா இருக்கு, சிங்காரமா தெரியுது, அங்க போயிடுறேன், அங்க போய் நான் இருந்துக்கிறேன். ஆபிரகாம் எங்க? லோத்து எங்க? அதனாலதான் ஆபிரகாமின் தேவன் புதிய ஏற்பாடுல வாசிக்கிறோம். எப்பேற்பட்ட பேர் தெரியுமா? அது முதல் பேரே ஆபிரகாமின் தேவன், ஆபிரகாமின் குமாரன். முதல் பேரு. செம்ம ஆசீர்வாதம் இல்ல? எப்பேற்பட்ட ஆசீர்வாதம்! இந்த ஆசீர்வாதத்தை அவன் பாக்கிறானுங்க. லோத்து நீதிமான் தான், ஆனா அவன்கிட்ட தவறான விருப்பம், தன்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றுறதுதான் அவன் ஆசையா இருந்தானே ஒழிய கர்த்தர் விருப்பத்தை நிறைவேற்ற அவன் ஆசை இல்லை. நான் மலைக்கு போகணும், மலைக்கெல்லாம் வேண்டாம், ரொம்ப சிரமம், நான் என்ன பண்ணிடுறேன், இந்த சின்ன ஊருக்குள்ள போய் இருந்து தஞ்சம் அடைஞ்சுக்கிறேன். ஒய்ஃப் இழந்துட்டான், பிள்ளைகளையும் இழந்துட்டான். புதிய ஏற்பாடுல ஒரு உதாரணம் லோத்தை வைத்து உண்டு. லூக்கா 17 17 லூக்கா 17 அந்த வசனம் இருக்கும்னு நினைக்கிறேன். 37 சம்திங்ல எடுத்து வாசிங்க. லூக்கா 17 எத்தனை வசனம்? 32. புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளுக்கு ஆண்டவர் சொல்றாரு, லோத்தின் மனைவிய, எப்பேற்பட்ட பாடம் தெரியுமா? லோத்தின் மனைவியை நினைச்சுக்குங்க. ஆனா ஆங்கிலத்துல வாசிக்கும் போது மிஸ்ஸஸ் லோத்து. லோத்த நினைச்சுக்க, லோத்தோட மனைவியை நினைச்சுக்க, அந்த ஃபேமிலிய நினைச்சுக்க. லோத்து ஒருத்தன் சரியில்லாம போனதுனால அவன் குடும்பமே அழிஞ்சு போச்சு. குடும்ப தலைவர்களுக்கு எல்லாம் அது ஒரு நல்ல பாடம்.
ஒரு குடும்ப தலைவர் சரியில்லைன்னா அந்த குடும்பம் ஸ்தம்பிக்கப்பட்டுரும். ஒரு குடும்ப தலைவர் ஸ்ட்ராங்கா இல்லாம போச்சுன்னா அந்த குடும்பம் ஸ்தம்பிக்கப்பட்டுரும். பிள்ளைகள் பாதிக்கப்படும். அந்த குடும்ப தலைவன் ஆசீர்வாதம் தான் பிள்ளைகளை தொடரும், சந்ததியை தொடரும். பெரிய பாடம் இல்ல லோத்துட்ட இருந்து. தவறான தீர்மானங்கள், தவறான விருப்பம், கர்த்தரை தேடாத ஒரு குணாதிசயம், இதெல்லாம் இருந்ததுனால அவன் என்னதான் நீதிமானா இருந்தாலும் அவன் ஆசீர்வதிக்கப்படவே முடியல. அவன் ஆசீர்வதிக்கப்படவே முடியல. எஸ், இதை ஒரு தீர்மானம் எடுப்போமா? இருதயத்தின் ஆழத்துல இருந்து, ஆண்டவரே நான் கர்த்தரை தேடணும். இனிமே நான் தீர்மானம் எடுத்தேன்னா உமது சமூகத்துல அமர்ந்து உம்முடைய ஆலோசனை கேட்டுதான் தீர்மானம் எடுப்பேன். என்னுடைய விருப்பமெல்லாம் ஆண்டவரே உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தார், உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்து தரும். ஆபிரகாம போல வயசானவன் தாங்க, அவனுக்கு ஒரு ஆசை இருந்திருக்கும், எனக்கு ஈசாக்கு எனக்கு வேணும். 100 வயசுல கொடுத்தீங்க, ஈசாக்க திடீர்னு கேட்டா எப்படி? அதெல்லாம் எதுவுமே சொல்லலைங்க. கர்த்தர் கேட்கிறாரு, கொண்டு போயிட்டான். அவனுக்கு ஒரு விசுவாசம் என்ன தெரியுமா? ஈசாக்குல இருந்து ஒரு சந்ததி விளங்கும்னு சொன்ன ஆண்டவர் ஈசாக்குல இருந்துதான் சந்ததி விளங்கும், ஈசாக்கு மரித்தாலும் அவன் உள்ளோட எழுப்பாருன்னு ஒரு விசுவாசம். அந்த விசுவாசத்துல அவன் பாட்டு பொண்டாட்டிட்ட கூட சொல்லாம பிள்ளைய கூட்டிட்டு போயிட்டான். 2 பேரும் மலை ஏறுறாங்க. யோசிச்சு பாருங்க, வெயிட்டெல்லாம் தூக்கிட்டு ஏறுறாங்க. ஒரு வார்த்தை பேசுனானா அவன் எங்க, இவன் எங்க? ஆபிரகாம் எங்க, லோத் எங்க? இன்னைக்கு நாம யார மாதிரி இருக்கிறோங்க? வீக்கான ஆளா இருந்தோம்னா ஆசீர்வாதமும் வீக்கா தான் இருக்கும். கண்களை மூடலாமா? கண்களை மூடி. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். என்னை ஆசீர்வதிப்பது தெய்வத்துக்கு பிரியமா? யோசிங்க, என்னை ஆசீர்வதிக்கிறது தெய்வத்துக்கு பிரியமா? ஆண்டவரே ஆசீர்வாதம் இல்ல, உன்கிட்டதான் நிறைய குறை இருக்கு. அதுக்கு காரணம் நான் இல்ல, நீதான். அதுக்கு காரணம் நான் கிடையாது, நீதான். கர்த்தரை தேடல. அப்ப இனிமேவாவது கர்த்தரை தேடணும், இனிமேவாவது கர்த்தரை தேடணும். சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்னி கிடக்கலாம் ஒரு பேர்ல, ஆனா கர்த்தரை தேடுகிறவர்கள் ஒரு பேரும் பட்னி கிடக்கவே மாட்டாங்க. எப்பேற்பட்ட ஆசீர்வாதம்! இருதயத்தின் ஆழத்துல இருந்து ஆண்டவரே, நீங்க பேசின வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து ஆண்டவரே, நாங்க வீக்குள்ளவர்களா இல்லாம ஆண்டவரே உமக்குள்ள ஆண்டவரை ஸ்ட்ராங்காய் நாங்க இருப்ப ஆகியவர் உதவி செய்யுங்க. தொடர்ந்து சத்தியத்தின்படி தெய்வம் நீங்க நடத்துங்க. துதிக்கும் மலை தகப்பனே, ஆமென்.